இதெல்லாம் உங்களுக்கு வெக்கமா இல்லையா? இதெல்லாம் உங்களுக்கு வெக்கமா இல்லையா? இந்த சாதாரண ஒரு விஜய் அவர் வந்து ஏதோ ஒரு படம் நடிக்கிறார். அந்த நடிக்கிறனுடைய மோகத்தில் வந்து இந்த சமூகம் வந்து இந்த இன்ஸ்டாகிராம், இந்த யூடியூப்பு, இந்த மாதிரி வந்து இதை பார்த்துட்டு இந்த மக்கள் ஓட்டு போடுது. அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நீங்கள் ஓட்டு போடுங்க. அழியிறது நாங்கள் இல்லை, நீங்கள் தான். இப்போ ஸ்டாலின் ஆகட்டும், ஜெயலலிதா ஆகட்டும், இல்லை எடப்பாடி ஆகட்டும், யார் வேணாலும் நீங்கள் வந்து தோக்கடிக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் ஸ்டாலினை தோக்கடிக்க நினச்சிக்கிங்க. அதை பற்றி இல்லை. தோற்றது யார்? ஸ்டாலினா? ஸ்டாலினுக்கு ஒன்றுமே இல்லையா? நான் கேட்குறேன், ஸ்டாலினுக்கு வந்து சாப்பாடு இல்லையா? மாதிரி தமிழ்நாட்டினுடைய முதல் குடிமகன் நீ. உன்னால் மைக்கு பிடிச்சி பேசுறது இல்லை. நீ என்ன பேசுகிற? என்ன பேசுகிற? உன்னால் நீ போய் இங்கே பேச மாட்டேற, வீட்டுக்கு போய் பேசுகிற. சாதாரண ஒரு டப்பாவில் வந்து சாப்பாடு எடுத்துன்னு வர ஏம்பா, நீ சாதாரணமாக ஒரு டப்பாவில் சாப்பாடு எடுத்துன்னு வர, அதுவே ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணுறீங்க. இப்போ வந்து இது வரைக்கும் வந்து விஜய் வந்து ஒரு 4 மீட்டிங் நடத்தியிருக்காரு. இந்த 4 மீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 47 கிட்டத்தட்ட 50 பேர் செத்துருக்காங்க. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு அறிவார்ந்த சமூகம் என் சமூகம் இந்த அளவுக்கு சீர்கட்டு இருக்கிறது வந்து ரொம்ப வருத்தப்படுறேன். இந்த எலெக்ஷன்லேருந்து நான் ரொம்ப வெக்கப்படுறேன். ஏன்னா நீங்கள் வந்து அதிமுகவோ இல்லை திமுகவோ நீங்கள் யாரெல்லாம் வச்சிங்க. அண்ணன் சீமான் வந்து இயற்கையை வந்து பேசுகிறார். நான் வந்து ஏற்கனவே வந்து ஓட்டு போடும்போது திமுக ஓட்டு போட்டேன். அதுக்கப்புறம் வந்து அதிமுக ஓட்டு போட்டேன். ஆனால் வந்து சீமான் வந்து என்ன சொல்கிறாருன்னா அந்த இயற்கை வளங்களை பற்றி பேசுகிறார். ஆனால் நீங்கள் இந்த தமிழ் சமூகம் எந்த அளவுக்கு சீர்கட்டு இருக்கிறது வந்து நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க என்ன எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் நீங்கள் வந்து வருங்காலத்தில் வந்து இளைய தலைமுறைகள் இப்போ எனக்கு வந்து ஒரு 35 வயசு ஆகுதுன்னு வச்சுங்க. ஆனால் இதுக்கப்புறம் நான் ஒரு 10 வயசு ஒரு 5 வயசு இருப்பேனா இல்லை 20 வயசு இருப்பேன் எனக்கு தெரியல. ஆனால் இந்த அளவுக்கு வந்து இந்த தமிழ் சமூகத்தை வந்து யார் வழி நடத்த போகிறாங்கன்றதே நம்மளுக்கு தெரியல. ஆனால் நீங்கள் வந்து நடிகர் மத்தியில் சினிமா மோகத்தில் இருக்கிறது வந்து இது வந்து ஆபத்தான ஒரு சமூகமாக மாறி இருக்கு. இந்த அளவுக்கு வந்து நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த யாருமே வந்து இந்த மாதிரி வந்து யாருமே இந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழலுக்கு தண்டதே கிடையாது. இந்த எலெக்ஷனில் இவர் ஜெயிச்சிட்டார், அதை கூட விட்டுருங்க. இந்த ஜெயிச்சதுனால நீங்கள் அடைஞ்ச பயன் என்ன? இந்த தமிழ் சமூகம் அடைஞ்ச பயன் என்ன? எல்லாருமே வந்து எப்படி சொல்கிறது, இந்த தூய காற்று, தூய நீர், அதாவது வந்து மருத்துவம் எல்லாமே நீங்கள் எதை நோக்கி போகிறீங்க? இந்த சமூகம் எதை நோக்கி போகுது? ஒரு 5 நிமிஷம் பாருங்கள், எதை நோக்கி மட்டும் போகுது பாருங்கள். எல்லாம் சினிமா நோக்கம் தான்.